ஒரு ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் ராவில் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒயிட் பேலன்ஸை வந்து நீங்கள் ஆஃப்டர் உங்களோட ஃபோட்டோ ஷூட்டுக்கு அப்புறம் கொண்டு வந்து உங்கள் லைட் ரூம்லையோ மற்ற ரா எடிட்டிங் சாஃப்ட்வேர்லையோ கொண்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அது வந்து நம்ம ஜேபெக்கில் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம் அப்படின்னா அதை எப்படி வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோஷாப்பில் வந்து ஈஸியாக வந்து கரெக்டான ஒயிட் பேலன்ஸ் நீங்கள் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு அழகான பேட் ஃபோட்டோ நம்ம பார்த்தீங்கன்னா அடோப் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இப்போ நம்ம இதோட ஒயிட் பேலன்ஸ் வந்து கரெக்டாக நம்ம ப்ராப்பராக நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஒயிட் பேலன்ஸ் செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணுற டூல் என்னென்ன அப்படின்னா இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் லெவல் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் ஆட்டோ லெவல் அப்படின்னு கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் இன்கேஸ் நம்ம அது ஆட்டோ லெவல் செட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப ஒரு மாதிரி க்ரூசியலாக நம்ம படத்தை வந்து மாற்றி விட்டுரும். சில இடத்துல கரெக்டாக இருக்கும், சில இடத்துல வந்து ரொம்ப தப்பாக போயிடும். ஸோ இதை நம்ம வந்து ஆட்டோவாக நம்ம இது பண்ண வேணாம். ஸோ இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து லெவல் இப்போ நம்ம மாற்றலாம். லெவல் மாற்றுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறீங்க, இமேஜில் ஏதாச்சும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை எப்போவுமே இந்த மாதிரி டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னே ஒன்று இருக்குது. அந்த லேயர் பாரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், கிரியேட் நியூ ஃபில்லர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னு சொல்லிட்டு. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் அப்படின்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இருக்கும். இதில் போய்ட்டு நம்ம என்ன கண்டிஷன் மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி வேணும், ஒயிட் பேலன்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக மாற்றிக்கலாம். இது சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒயிட் பேலன்ஸை நீங்கள் இதில் பிளாக் பாயிண்ட்டு, கிரே பாயிண்ட், ஒயிட் பாயிண்ட் அப்படின்னு 3 பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த 3 பாயிண்டில் நீங்கள் ஒயிட் பாயிண்ட்டை செட் பண்ணிட்டு எது இதில் உங்களுக்கு உண்மையான ஒயிட் கலர் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கரெக்டாக அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இதான் என்னை பொறுத்தவரை ஒயிட் கலர். ஸோ இதை நான் வந்து சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணணும் பாருங்கள். இந்த படத்தோட ஆக்சுவலாக இமேஜ் எடுத்த டைமில் நான் என்ன பார்த்தனோ ஒயிட் அதே சீன் கிட்டத்தட்ட எனக்கு இதில் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் அதில் இந்த ஒயிட் பேலன்ஸோட ரொம்ப முக்கியம். பார்த்த சீனுக்கான அதே அந்த வெதர் கண்டிஷன்ஸு ஆர் அந்த ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது அந்த மாதிரி தான். அந்த மூடை வந்து இது அப்படியே க்ரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இதை நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, இப்போ இது தனி லேயராக இருக்கும். நாளைக்கு உங்களுக்கு நல்லா இல்லை, இந்த ஒயிட் பேலன்ஸ் நம்ம செட் பண்ணது கரெக்டாக இல்லை, இந்த லெவல் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், சிம்பிளாக இந்த லேயர் மட்டும் நம்ம டிசேபிள் பண்ணிடலாம். டிசேபிள் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் ஃபைல் அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது ஆக்சுவலாக நான் பந்திப்பூரில் எடுத்த ஒரு ஃபோட்டோ. பந்திப்பூரில் வந்து ஈவினிங் சமயத்தில் எடுத்த ஃபோட்டோ. ஸோ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு மாதிரியான ப்ளூ ஷேட் இருக்குது. உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன் நான். இங்கே பாருங்க, ஒரு மாதிரியான ப்ளூ ஷேட் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஒயிட் பேலன்ஸ் கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப என்ன லெவல்ஸில் போயிட்டு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் லெவல்ஸ் போயிட்டுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரே பாயிண்ட் செட் பண்ணலாம். எங்கே கரெக்டான கிரே பாயிண்ட் எங்கே இருக்குது, இல்லை வந்து ஒயிட் பாயிண்ட்டே பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக இது ஒயிட்டு தான். ஸோ இது வந்து ஒயிட் பாயிண்ட் செட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கரெக்டாக இதோட ஒயிட் வந்து செட் ஆகிடுச்சு. இதோட ஒயிட் பேலன்ஸ் வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இது வந்து ஒரிஜினல் ஃபைல். இது வந்து நம்ம இப்போ மாற்றின ஃபைல், எடிட் பண்ண ஃபைல். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ படத்தை ரொம்ப அந்த மூடே பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ளூ ஷேடு இமேஜ்லேருந்து க்ரீன் ப்ளூ கலந்த மாதிரி ஷேடு இமேஜ்லேருந்து இப்போ பாருங்கள் படம் வந்து கிளாரிட்டியாக வந்திருக்கு. ஸோ இது ஒன்று. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதே விஷயந்தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிரைட் பேக்ரவுண்ட் படம் எடுக்கிறோம் அப்படின்னாலும் சில இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட நம்ம என்ன ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கோமோ அந்த ஆப்ஜெக்டோட டோனும் பார்த்திங்கன்னா ஒயிட்லேருந்து கொஞ்சம் ப்ளூயிஷாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இப்போ வந்து நீங்கள் எங்கே இருக்குது லெவல்ஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு இல்லை வந்து கிரே எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி கொடுக்கலாம். இதுதான் என்னோடய ஒயிட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஒயிட்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இவ்வளோ தூரம் ஹெட்லைட் ஆகிருக்கு. இப்போ ஜூம் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ஒயிட்டில் இருக்குது. ஸோ முன்னாடி ஒரு மாதிரி ப்ளூ ஷேடாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இது மாதிரி ஒயிட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒயிட் பேலன்ஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒயிட் பேலன்ஸ் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் படம் வந்து இன்னும் நல்லா கிளாரிட்டியோடு இருக்கும். ஒரிஜினலான அந்த ஒரு வியூ வந்து வியூவருக்கு கிடைக்கும்.